இந்த பர்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. ஏங்க அப்ப உண்மையாவே இந்த பர்ஸ் எனக்காக தான் வாங்குனீங்களா? ஐயோ தேங்க்ஸ்ங்க, என்னால நம்பவே முடியல. தென்றல், இதுவும் எனக்கு தானா? அதுவும் உங்களுக்கு தான். தென்றல் மேல நமக்கு லவ் வந்தது உண்மைதான். ஆனா அந்த லவ் அவங்க தான் ஏத்துக்கலையே. அப்புறம் எதுக்காக தென்றல் கொடுத்த அந்த பர்ஸை நம்ம வச்சுக்கணும்? பேசாம அந்த பர்ஸை தென்றல் கிட்டே கொடுத்துடலாமா? பாவி, உன் காதல தென்றல் கிட்ட சொல்லாம அவ கொடுத்த பர்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா? காதல காதலிக்கிற பொண்ணு கிட்ட சொல்ல முடியாம, அத மனசுக்குள்ள மூடி வைக்கவும் முடியாம, இப்படி பர்ஸ் கிட்ட எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டியாடா. உன்னை இப்படி ஒரு நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குடா. அந்த பர்ஸ் என்னடா பண்ணும்? அது எப்படிடா உங்களை சேர்த்து வைக்கும்? என்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷனாலதான் உங்களை சேர்த்து வைக்க முடியும். நான் உங்களை சேர்த்து வச்சு காட்டுறேன்டா. ஆனா எப்படி சேர்த்து வைக்கிறது? ஏற்கனவே நாம சித்து தென்றலுக்கு எழுதுன மாதிரி எழுதின லவ் லெட்டர் கான்செப்ட் சொதப்பிருச்சு. இப்ப வேற யாருக்கு எழுதலாம்? பேசாம தென்றல் சித்துக்கு எழுதுன மாதிரி ஒரு லவ் லெட்டர் எழுதிடலாமா? அந்த லெட்டரை நாமளே நம்ப மாட்டோம், அப்புறம் எப்படி இவன் நம்புவான்? என்ன பண்ணலாம்? இப்ப போய் இந்த பர்சன் நம்ம திருப்பி கொடுத்தா ஏன் திருப்பி கொடுக்குறேன்னு கேட்பாங்களே. அப்ப நம்ம என்ன சொல்றது? பரவாயில்ல, இந்த பர்சன் நம்ம கிட்டே இருக்கட்டும். என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணணுமே. பண்ணுவோம் பண்ணுவோம். சித்துவையும் தென்றலையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. ஐடியா 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 ப்ளீஸ் கம் ஐடியா, ப்ளீஸ் கம். ஐடியா கம்மிங். பேசாம சித்து தென்றல் லவ் பண்றான்னு அந்த ஆண்டாளாமாவுக்கு ஒரு மொட்டை கடிதாசி எழுதிட்டா என்ன? அத பார்த்ததும் அந்த அம்மா உடனே டென்ஷன் ஆகி ஆகாஷ் தென்றல் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிரும். அதுக்கப்புறம் அந்த அம்மாவே சித்துவிய தென்றலையும் சேர்த்து வச்சிரும். டேய் சிறுத்த, செம்ம ஐடியாடா. இப்பவே இத செயல்படுத்திரு. பேப்பர் வணக்கம் ஆண்டாளம்மா. நீங்க உங்க பேர ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆர்ஜே தென்றல, தென்றல் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆர்ஜே சித்து என்கிற சித்தார்த்துங்கிற ஒரு நல்லவன் ரொம்ப சின்சியரா லவ் பண்றான். அவன் எப்ப வேணாலும் தென்றல் கழுத்துல தாலி கட்டிடுவான். அப்புறம் உங்களுக்கும் உங்க பேர ஆகாஷுக்கும் அல்வாதான். இதுக்கு மேல நீங்க தான் யோசிக்கணும், அல்வாவா ஆகாஷா? சூப்பர். இத மட்டும் தாண்டலமா படிச்சுட்டா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடும். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலாம். ஒர்க் அவுட் ஆகும், ஆகணும். ஆகுமா ஆகாதான்னு யார்கிட்டயாவது செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுலாமா? யாருக்கிட்ட கேட்கலாம்? மேக்னா சூப்பர் ஆப்ஷன். இந்த வரேன்.
ஹாய். என்ன இத கொஞ்சம் படிச்சு பாரு. இதுல நான் ஒரு காதல் காவியத்தையே படைச்சிருக்கேன். இந்த சின்ன லெட்டருக்குள்ள கொஞ்சம் காதல், கொஞ்சம் மோதல், கொஞ்சம் கலவரம், கொஞ்சம் கண்ணீர், அப்படி பலவிதமான நவரசத்தையும் நாளே வரியில காக்டெயிலா கலந்து எழுதியிருக்கேன். இத நீ படிச்சு பார்த்ததும் அப்படியே பிளாட் ஆயிடுவேன். படி புரியுமா? அடி பாவி, ஏண்டி லெட்டர் கிழிச்சு போட்ட? உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? தைரியமா லெட்டர் வந்து கொடுத்தது மட்டும் இல்லாம என்ன பைத்தியம் வேற சொல்வியா? லூசு லூசு. நான் உனக்கு எப்ப லெட்டர் கொடுத்தேன்? இப்ப கொடுத்தேடா. அட பைத்தியம் பிடிச்ச பைத்தியமே, நான் கொடுத்தது லவ் லெட்டர் இல்ல. பின்ன சித்துவ தெண்டல் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த ஆண்டாளம்மாவுக்கு நான் எழுதுற மொட்டை கடிதாசி. என்னது? ஆண்டலம்மாக்கு முட்டை கடிதாசியா? என்னடா எழுதுன? அது தெண்டல் சித்துவ லவ் பண்றா. சி, சித்து தெண்டல லவ் பண்றா. அவன் எப்ப வேணாலும் தெண்டல் கழுத்துல தாலி கட்டிடுவான்னு. இப்ப வந்தா நில திருந்தவே மாட்டியாடா? இவன் கிட்ட என்ன சித்து பேசிட்டு இருக்க? ஆமா மச்சான், நான் போறேன். அவகிட்டே பேசி அடிச்சு காட்டு. இது அடிச்சா Stole my heart. Stole my heart. She stole my heart. She stole my heart. Stole my heart. இவங்க ஏன் இங்க நிக்கிறாங்க? ஆகாஷ் ரோமையை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ தெரியல தென்றல், எனக்கு உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கலாமா? உன்னை நான் மீட் பண்றதுக்கு எதுக்கு பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டுன்னு சொல்றியா? அதுவும் கரெக்ட் தான். ஒன் செகண்ட். ஹலோ. You stole my heart. You stole my heart. You stole my heart. Da-da-da-da. You stole my heart. Da-da-da-da. You stole my little heart. You stole my little heart. என்ன சார், காலங்காத்தாலே பாட்டெல்லாம் பலமா இருக்கு. Thank you, thank you, thank you. Thank you, thank you, thank you. Thank you so much. சார் இன்னைக்கு ரொம்ப பயங்கர மூட்ல இருக்கீங்க. ஆமா, எனக்கு இப்பவே உன்னை மீட் பண்ணணும் போல இருக்கு தென்றல். இப்ப டைம் 10:30. நீ என்ன பண்றனா, ஷார்ப்பா 11 o'clock உன் எஃப்எம் பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்கு இல்லையா, அங்க வரியா மீட் பண்ணலாம். ஐயோ ஆகாஷ், இப்ப எனக்கு ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான வொர்க் இருக்கு. என்ன ஒர்க் பிஸி? உனக்கு மத்தியானத்துக்கு மேல தானே ஷோ. அப்புறம் என்ன இப்பவும் பிஸியா இருக்குன்னு சொல்ற? இல்ல ஆகாஷ், வர்க்கிங் ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய. எதுவும் பேசாத. ஷார்ப்பா 11 o'clock நம்ம காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம். ஓகேவா? பை. ஹலோ ஆகாஷ்.
என்ன பண்றது? She stole my heart. Da-da-da-da. காலையில ஆபீஸ் கிளம்பி போறதை விட்டுட்டு அந்த தென்றல பார்க்க போறியா? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ உனக்கு அவ்வளவு முக்கியமானவளா ஆயிட்டாங்க. Da-da-da-da. Oh my little heart. Whoa. போலாமா? 10:40 ஆயிடுச்சே. ஷோ, நம்ம மட்டும் இப்ப காஃபி ஷாப்ல 11 o'clock ஷார்ப்பா இல்லைன்னா ஆகாஷ் டென்ஷன் ஆயிடுவாரே. எதுக்கு வம்பு? மேனேஜர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு கிளம்பிடலாம். Perfect. ஏய் தென்றல், என்ன தென்றல் இவ்ளோ அர்ஜென்ட்டா கிளம்பிட்ட? அது நான் பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப் வரைக்கும் போயிட்டு வரேன். காஃபி ஷாப்பா? அங்க எதுக்கு இந்த டைம்ல? ஆகாஷ் வர சொன்னாரு, அதான் மேனேஜர் கிட்ட பெர்மிஷன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படி போகுதா? ஆபீஸ் டைம்ல கூட ஆகாஷால உன்னை பார்க்காம இருக்க முடியல போல. நடத்துங்க நடத்துங்க. ஏய், கிண்டல் பண்ணாத. வரேன். Stole my heart. Da-da-da-da. ஆகாஷ், என்னப்பா ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் பாட்டி. ஏய் நில்லுப்பா. சொல்லுங்க பாட்டி. என்ன வளசரவாக்கம் கருமாரியம்மன் கோயில்ல டிராப் பண்ணிட்டு போறியா? நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது குட்டி கலகம் பண்ணி ஆகாஷ் இன்னைக்கு தென்றல மீட் பண்ண விடாம பண்ணிடுவீங்கன்னு. அதே மாதிரி தான் நடந்துட்டு. உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கிறுக்கு புத்தியும்? என்னப்பா, என்ன கோயில்ல டிராப் பண்றியான்னு கேட்டதுக்கு எதுவும் சொல்லாம நின்னுகிட்டு இருக்க? அதுல பாட்டி, நம்ம ஆபீஸ் அண்ணா நகர்ல இருக்கு. நீங்க வலசரவாக்கம் போகணும்னு சொல்றீங்க. நான் உங்களை அவ்வளவு தூரம் வந்து டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ் போறதுக்கு லேட் ஆயிடும் இல்லையா பாட்டி? என்ன ஆகாஷ் இது? நீ என்ன அடுத்தவங்க ஆபீஸ்லயா ஒர்க் பண்ற? கரெக்ட் டைமுக்கு ஆபீஸ்க்கு போகணுன்றதுக்கு நம்ம ஆபீஸ் தானே. லேட்டா போனா யார் உன்னை என்ன சொல்ல போறா? அத்தை, அத்தை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம ஆபீஸாவே இருந்தாலும் ஆபீஸோட எம்டியா கரெக்ட் டைம்க்கு ஆபீஸ்க்கு போனா தானே. மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கரெக்ட் டைம்க்கு வருவாங்க. அததான் ஆகாஷ் யோசிக்கிறான் போல. நீங்க வேணா வேற கார்ல கோவிலுக்கு போலாமே. நான் வேணா டிரைவரை கூப்பிட்டா? ஏய், சம்பந்தம் இல்லாம இங்க எதுக்கு இப்ப நீ வந்த? போ உள்ள. இல்ல அத்தை, அது போன்னு சொல்றேன்ல. என்ன ஆகாஷ், போலாமா? நீங்க வேணா வேற கார்ல போயிடுங்க பாட்டி. என்ன ஆகாஷ், உன் அம்மா காரிதான் பைத்தியக்காரத்தனமா ஏதோ உளறிட்டு போறான்னா நீயும் அவ சொல்றதையே சொல்ற. வேற கார்ல போறதுக்கு எனக்கு தெரியாதா? உன் கூட வந்தா ரிலாக்ஸா ஏதாவது பேசிட்டு வரலாம்.
டிரைவர் கூட போனா தேவையில்லாம என்னத்த பேச சொல்ற? ஏன் நான் உன் கூட வர்றது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. அப்புறம் என்ன? வா போலாம். வாப்பா வா. இப்பவே டைம் வேற 10:50 ஆயிடுச்சு. பாட்டியை எப்போ கோயிலில் ட்ராப் பண்ணிட்டு நாம எப்போ காஃபி ஷாப் போறது? அதுக்குள்ள தென்றல் வந்துருவாளே. இவங்க நம்ம கூட வருவாங்க தெரிஞ்சிருந்தா நான் தென்றல் ஈவினிங்கா வர சொல்லியிருப்பேன். இப்போ உண்மையை சொன்னா பாட்டி வேற பயங்கரமா கோவப்படுவாங்க. சீக்கிரமா பாட்டியை ட்ராப் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்தா இங்கே இவ்வளோ லேட் ஆயிட்டே இருக்கு. ஷார்ப்பா 11 மணிக்கு என்ன இங்க வர சொல்லிட்டு அவர் இன்னும் வராம இருக்காரு. வரட்டும். ஆகாஷ், பாட்டி ஏப்பா இவ்ளோ டென்ஷனா வர? இல்ல பாட்டி, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல அதான். ஆபீஸ்ல இன்னைக்கு ஏதாவது முக்கியமான மீட்டிங் வச்சிருக்கியா? ஆமான்னு சொல்லிடலாமா? என்ன மீட்டிங்னு கேட்பாங்க. எதுக்கு பாம்பு? என்னப்பா யோசிக்கிறேன்? இன்னைக்கு ஆபீஸ்ல ஏதாவது முக்கியமான மீட்டிங் வச்சிருக்கியான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. மேடம் ஆர்டர் ப்ளீஸ். இல்ல இன்னொருத்தர் வர வேண்டி இருக்கு. அவர் வந்தோடனே சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே மேடம். என்ன அட்டெண்ட் பண்ணல? யாருப்பா அது? அட்டெண்ட் பண்ணி பேசு. இல்ல பாட்டி, நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஏதாவது முக்கியமான போனா இருக்க போகுது. பேசு. பரவாயில்ல பாட்டி, அப்புறம் பேசிக்கிறேன். தென்றல் தான் கால் பண்றா. அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? பாக்குறேன் நீயும் எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கிறேன்.